அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சுக்கிரன், கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். தூர பிரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தடையின்றி நடைபெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனையை நீங்கள் மேற்கொள்ளலாம். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். பங்கு மார்க்கெட் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறன்பட நீங்கள் செயல்படுவீங்க. உறவினர்களின் வருகை இருக்கும். பெண்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலைத்துறையில் வாய்ப்புகள் குவியும். அரசியல்வாதிகளுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக விஷ்ணு சமஸ்காரம் நீங்கள் சொல்லுவது ரொம்பவே நல்லது. பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் உங்களுக்கு நீங்கும். மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் லாபம் வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்குது. தூர தேசத்தில் இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் பயன் தரும் வகையில் உங்களுக்கு இருக்குது. வாடிக்கையாளர்களின் நட்பு பாராட்டும் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களுக்கு வீடு விழாக்கோலம் போணும். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். வீரம் பொங்கும். உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை ஆர்வத்தால் சங்கீத கேட்டு மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்குது. மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும். வாய்க்கால் வருமானம் பெருகும். வியாபாரிகள் அனைத்தையும் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. புதிய தொழில் முயற்சிகள் அதிக அரசு உதவியுடன் வெற்றி பெறுவீங்க. கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபலமானவரின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். புத்தக வெளியீடு போன்ற தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்தவரை பணப்புழக்கம் உங்களுக்கு கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்களின் மகிழ்ச்சியால் உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய். கவலைகள் மற்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுடைய பெரிய மனிதர்களின் சந்திப்பு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்குது. வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 6, 7ஆம் வீட்டில் இருக்கார். வாகனங்களை வாங்குவீங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பம் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவி உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். கடன் தொல்லைகளை நீங்கள் இழப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சிக்கனமாக செலவு செய்யுங்கள். வெளியூர் பயணங்களின் பாதுகாப்பான இடத்துல நீங்கள் தங்குவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்கார். மேலதிகாரிகளிடம் பக்குவமாக பேசுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்க முயற்சி செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் சுக்கிரன் குரு தன்மைகளை வழங்கக்கூடியவர். சங்கர நாராயண வழிபட சங்கடம் போக்கும். உத்திரம் 2, 3, 4 அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் ராசிநாதன் செலவுகளையும் அதிகரிப்பார். தேவையற்ற அலைச்சல் தோன்றும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் வரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த நெருக்கடி நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால் உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். குடும்பத்தாரிடம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பார். சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். இழுபறியாக இருந்த வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட விவகாரம் முடிவுக்கு வரும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். பணியாளர்களின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.